திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து நகையை பறித்துள்ளது ஒரு கும்பல் என்ற ஒரு செய்தியை சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம். தற்போது கைது செய்யப்பட்ட வாசுதேவனின் செல்போனில் இருந்து 20க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திருவண்ணாமலை செய்தியாளர் செல்வன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வம். தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் திடுக்கிடும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கு. உங்களுடைய விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை திருக்கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அப்போது கிரிவலம் வரும்பொழுது 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து ஒரு பெண்மணி கிரிவலம் வருவதற்கு வந்துள்ளார். அப்போது அவருடைய அங்கு சென்றிருந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அவருடைய நகை பணத்தை பறித்ததாகவும் அவரை ஆபாச வீடியோ எடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அந்த தகவலை காலையில் நாம் பதிவு செய்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து அவரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவலாக அந்த குற்றவாளி அவர் பாத்தீங்கன்னாக்கா அதிக வழக்குகள் பதிஞ்சு அவர் குற்றவாளியாக செயல்பட்டு வராரு. நிறைய வழக்குகள் அவர் மேல பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவருடைய செல்போனில் ஆராய்ந்த போது இது போன்று 20க்கும் மேற்பட்ட பல பெண்களை வீடியோ எடுத்து ஆபாசமாக வீடியோ எடுத்து அவங்களை மிரட்டி அவர்களிடம் பணம் பறிப்பதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. இது மேலும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வரும் பக்தர்களுக்கும் திருவண்ணாமலையில் உள்ள பொதுமக்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படும் வண்ணம் உள்ளது. இதுபோல் இன்னும் குற்றவாளிகள் இதில் ஈடுபட்டு உள்ளதாகவும் இன்னும் நிறைய குற்றவாளிகள் இதில் சிக்குவார்கள் எனவும் காவல்துறையினர் ரகசிய தகவலை தெரிவித்துள்ளனர். இது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு திருவண்ணாமலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டுள்ளனர். அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு அளிக்க பொதுமக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கிரிவலம் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் திடுக்கிடும் தகவல் கிடைத்ததை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வம்.